ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். அவன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He took care of me very well. He took care of me very well. He அப்படின்னா அவன். took care of me என்னை பார்த்துக்கிட்டான். வெரி வெல் ரொம்ப நல்லா. அவன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். He took care of me very well. ஓகேவா? ஸோ இதுவே அவ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவா, அவள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She will take care of me very well. She will take care of me very well. She will take care of me அப்படின்னா அவள் என்ன பார்த்துக்குவா. வெரி வெல் ரொம்ப நல்லா. அவள் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்குவா. She will take care of me very well. இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் தான் எல்லாமே முடிவு பண்ணினான். அவன் தான் எல்லாமே முடிவு பண்ணினான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He decided everything. He decided everything. He decided அப்படின்னா அவன் முடிவு பண்ணினான். எவ்ரிதிங் எல்லாமே, எல்லாமே அவன் முடிவு பண்ணினான். He decided everything. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் ஏன் எல்லாமே முடிவு பண்ணினான். அவன் ஏன் எல்லாத்தையுமே முடிவு பண்ணினான். இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did he decide everything? Why did he decide everything? Why did he decide? அவன் ஏன் முடிவு பண்ணினான். எவ்ரிதிங் எல்லாத்தையும். அவன் ஏன் எல்லாத்தையும் முடிவு பண்ணினான். Why did he decide everything? ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சீக்கிரமே அங்கே போக போகிறேன். நான் சீக்கிரமே அங்கே போக போகிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm going to go there soon. I'm going to go there soon. I'm going to go there. I'm going to go. நான் போக போகிறேன். there அங்கே. soon சீக்கிரமே. நான் அங்கே சீக்கிரமே போக போகிறேன். I'm going to go there soon. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அங்கே சீக்கிரமாக போவேன். நான் அங்கே சீக்கிரமாக போவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will go there soon. I will go there soon. I'll go there அப்படின்னா நான் அங்கே போவேன். soon சீக்கிரமாக. நான் அங்கே சீக்கிரமாக போவேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எப்போ அங்கே போவ. நீ எப்போ அங்கே போவ. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்ன மறந்துடுவியா. நீ என்ன மறந்துடுவியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you forget me? Will you forget me? Will you forget? நீ மறந்துடுவியா. me என்ன. நீ என்ன மறந்துடுவியா. Will you forget me? இப்போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அவன் எல்லாத்தையுமே மறந்துட்டான். அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He forgot everything. He forgot everything. He அவன். forgot. forget அப்படின்னா மறக்கிறது. ஸோ forgot அப்படின்னா மறந்துட்டான். past tense forgot. everything எல்லாமே. அவன் எல்லாத்தையுமே மறந்துட்டான். He forgot everything. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எங்கள் அம்மா மாதிரி இருக்க. நீ எங்கள் அம்மா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You are like my mother. You are like my mother. You are நீ இருக்க. like அப்படின்னா மாதிரி. my mother எங்கள் அம்மா. எங்கள் அம்மா மாதிரி. like my mother எங்கள் அம்மா மாதிரி. you are நீ இருக்க. எங்கள் அம்மா மாதிரி இருக்க. you are like my mother. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்தப்போ இதை விட்டுட்டு போயிட்டேன். நான் இங்கே வந்தப்போ இதை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எதையோ நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, ஏதோ ஒரு திங்ஸை அங்கே வச்சுட்டு வந்துடுறீங்க. ஸோ மறுபடியும் போயிட்டு நான் இங்கே வந்தலாம் இப்போ இதை வச்சுட்டு போயிட்டேன், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அதை எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அப்போ சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I left it here when I came here. I left it here when I came here. I left அப்படின்னா நான் விட்டுட்டேன், நான் மறந்து விட்டுட்டேன். I left நான் விட்டுட்டேன். it இதை. here இங்கே நான் இதை இங்கே விட்டுட்டேன். when I came நான் வந்த பொழுது. here இங்கே நான் இங்கே வந்த பொழுது, நான் இங்கே வந்தப்போ இங்கே இதை விட்டுட்டேன். I left it here when I came here. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவ என் கூட படித்தா. அவ என் கூட படித்தா. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம். அவ என் கூட படித்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? She studied with me. She studied with me. She அவ studied படித்தா. past tense. study அப்படின்னா படிக்கிறது, studied அப்படின்னா படித்தா. She studied அவ படித்தா. with me என் கூட, அவ என் கூட படித்தா. She studied with me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நாங்கள் அங்கே ஒன்றா போனோம். நாங்கள் அங்கே ஒன்றா போனோம். நாங்கள் அங்கே ஒன்றா போனோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நாங்கள் அங்கே சேர்ந்து போனோம். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We went there together. We went there together. We went there. We went நாங்கள் போனோம், நாங்கள் சென்றோம். there அங்கே. together ஒன்றாக சேர்ந்து, நாங்கள் அங்கே ஒன்றா சேர்ந்து போனோம். We went there together. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நீங்கள் எல்லோரும் அங்கே ஒன்றா போனீங்களா? நீங்கள் எல்லோரும் அங்கே ஒன்றா சேர்ந்து போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you all go there together? Did you all go there together? Did you all நீங்கள் எல்லோரும் go. Did you all go அப்படின்னா நீங்கள் எல்லோரும் போனீங்களா? there அங்கே நீங்கள் எல்லோரும் அங்கே போனீங்களா? டுகெதர் ஒன்றாக சேர்ந்து, நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அங்கே போனீங்களா? டிட் யூ ஆல் கோ தேர் டுகெதர்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நாங்கள் அங்கு ஒன்றாக சேர்ந்து செல்வோம். நாங்கள் அங்கே ஒன்றா சேர்ந்து போவோம். நாங்கள் அங்கே போவோம். நாங்கள் அங்கே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போவோம். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We all will go there together. We all will go there together. We all நாங்கள் எல்லோரும் will go there அங்கே போவோம். together ஒன்றா சேர்ந்து, நாங்கள் எல்லோரும் அங்கே ஒன்றா சேர்ந்து போவோம். We all will go there together. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அன்னைக்கு அவங்க ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க ரொம்ப கோபமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They were very angry that day. They were very angry that day. They were அவங்க இருந்தாங்க. very angry ரொம்ப கோபமாக, அவங்க ரொம்ப கோபமாக இருந்தாங்க. that day அன்னைக்கு, அவங்க அன்னைக்கு ரொம்ப கோபமாக இருந்தாங்க. They were very angry that day. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உனக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பேன். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உனக்காக கொஞ்சம் வச்சிருப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If I had known earlier, I would have kept something for you. If I had known earlier, I would have kept something for you. If I had known earlier, எனக்கு முன்னாடியே தெரிந்திருந்தால். இஃப் ஐ ஹேட் நோன் எனக்கு தெரிந்திருந்தால். ஏர்லியர் முன்னாடியே, எனக்கு முன்னாடியே தெரிந்திருந்தால். ஐ வுட் ஹவ் கெப்ட் நான் வைத்திருப்பேன். கீப் அப்படின்னா வச்சுக்கிறது. ஸோ ஐ கெப்ட், ஐ வுட் ஹவ் கெப்ட் அப்படின்னா நான் வைத்திருந்திருப்பேன். சம்திங் கொஞ்சம், ஃபார் யூ உனக்காக, நான் உனக்காக கொஞ்சம் வச்சிருந்திருப்பேன். இஃப் ஐ ஹேட் நோன் ஏர்லியர் ஐ வுட் ஹவ் கெப்ட் சம்திங் ஃபார் யூ. ஓகேவா? ஸோ இங்கே 2 சென்டென்சஸ் இருக்குது. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இது ஒரு சென்டென்ஸ். நான் உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்துருப்பேன். ஸோ இது ஒரு சென்டென்ஸ். ஸோ இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா ரெண்டுமே பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு
எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நான் எடுத்து வச்சுருந்துருப்பேன். ரெண்டுமே பாஸ்ட். அதனால தான் நம்ம இங்கே ஹேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். would have kept. ஸோ ஓகேவா, ரெண்டுமே பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்சிருக்க ஒரு விஷயத்தை பாஸ்ட்டில் பற்றி பேசுகிறோம். அதுலேயும் பாஸ்ட், அதுக்கு முன்னாடியும் எனக்கு தெரிஞ்சிருந்தா பாஸ்ட்டில் பேசுகிறோம். ஸோ பாஸ்ட்டில் நடந்திருக்கிறதுக்கும் முன்னாடி இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இதை பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு பாஸ்ட்டில் அதுக்கும் முன்னாடி பற்றி பேசுகிறோம். ஸோ அதனால் இஃப் ஐ ஹேட் நோன் ஏர்லியர் ஐ வுட் ஹவ் கெப்ட் சம்திங் ஃபார் யூ. ஸோ எல்லாமே பாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த சென்டென்ஸ் ஃபார்ம்லையே இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். எனக்கு இது முன்கூட்டியே தெரிந்திருந்தால் நான் அங்கு சென்றிருந்திருப்பேன். எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அங்கே போயிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஃப் ஐ ஹேட் நோன் திஸ் ஏர்லியர் ஐ வுட் ஹவ் கான் தேர். இஃப் ஐ ஹேட் நோன் திஸ் ஏர்லியர் ஐ வுட் ஹவ் கான் தேர். இஃப் ஐ ஹேட் நோன் திஸ் அப்படின்னா எனக்கு தெரிந்திருந்தால், முன்னாடி தெரிந்திருந்தால் ஐ வுட் ஹவ் கான் தேர், நான் அங்கே போயிருப்பேன். ஸோ ரெண்டுமே பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயந்தான். ஓகேவா. போயிருந்திருப்பேன், இருந்தான்னு வந்ததுனால தான் நம்ம ஹேவ் ஹேட் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா. ஸோ இஃப் ஐ ஹேட் நோன் ஏர்லியர் ஐ வுட் ஹவ் கான் தேர். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு தான் நாங்கள் போயிருந்திருப்பேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் அங்கே பத்திரமாக போய் சேர்ந்து விட்டோம். நாங்கள் அங்கே பத்திரமா போயிட்டோம். அந்த இடத்துக்கு நாங்கள் பத்திரமா போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We reached there safely. We reached there safely. We reached அப்படின்னா நாங்கள் சேர்ந்தோம். there அங்கே, safely பத்திரமா, நாங்கள் அங்கே பத்திரமா போய் சேர்ந்தோம். We reached there safely. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was thinking about that. அப்படின்னா யோசிச்சுட்டு இருந்தேன். பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். I was thinking about that, நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். நீ அங்கே வந்தப்போ நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். I was thinking about that when you came there. I was thinking about that when you came there. நீ அங்கே வந்தப்போ I was thinking about that, நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யாருக்குமே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one knew what happened. No one knew அப்படின்னா யாருக்குமே தெரியாது. What happened என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. No one knew what happened. என்ன நடந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.